பார்க்க போறோம்னா இந்த லோட் பேலன்சிங் என்னன்னு பார்க்க போறோம். லோட் பேலன்சிங் என்ன நினைக்கிறீங்க நீங்க? லோட் பேலன்சிங் அதுதான் சார், நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணும்போது சரியா சொல்ல தெரியல. சும்மா தமிழ்லயே சொல்லுங்க. இப்போ நீங்க டெக்னிக்கலா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அத உங்களோட ரியல் டைம்ல இன்டகிரேட் பண்ணி கூட சொல்லுங்க. பேலன்சிங்னா என்னது சார்? இப்போ நம்ம ஏதாவது நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, இப்போ அதிகமாக இருக்கிற விஷயத்த நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணியோ. இப்போ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து என்னால ஒரே ஐடியா செஞ்சு முடிக்க முடியாது. 2-3 பேர் பேக்கப் டிவைட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு வந்து பாதி வேலை செய்வோம், நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து ஒரு பாதி வேலை செய்வோம். அப்போ எனக்கு வந்து லோட் வந்து நான் பேலன்ஸ் பண்ணுறேன்னா, ஸோ அதுதான் வந்து லோட் இந்த பேலன்சிங்னு சொல்லுவாங்க. இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அதான் வந்து லோட் பேலன்சிங்னு சொல்லுவாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு லோட் பேலன்சிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன பண்ணோம்னா, இப்போ நான் வந்து ஒரு இருங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா பாருங்க. ஓகே சார். லோட் பேலன்சிங் வந்து ஒரு நல்ல டாபிக், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ லோட் பேலன்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹை அவைலபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவைலபிலிட்டினா என்னது? அவைலபிலிட்டி மீன்ஸ் அதான் சார், நம்ம ஏதாவது அவைலபிலிட்டி தானே சார். இப்போ ஒரு பொருளோட அவைலபிள், இந்த பொருள் வந்து நமக்கு அவைலபிளா இருக்காயோ, ஹைலி அவைலபிளா இருக்கு, தமிழ்ல ஈஸி ஆக்சசபிளா இருக்கான்னு கூட பார்த்துக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து என்னோட விபிசின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? விபிசிக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இது வந்து ரீஜன் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன ரீஜன் வச்சுக்கலாம்? இது வந்து யூஎஸ் வெஸ்ட்னு வச்சுக்குவோம், ஒரு யூஎஸ் ஈஸ்ட்னு வச்சுக்கோம். யூஎஸ் ஈஸ்ட்னா நார்த் வர்ஜினியா, என்வின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ இந்த ரீஜன் கேட்குதுங்களா நான் சொல்றது? கேட்குது சார், கேட்குது. இந்த ரீஜனுக்குள்ள தான் என்ன இருக்கும்? ஜோன்ஸ்லாம் இருக்குமா? ஸோ ரீஜனுக்குள்ள தான் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னு சொல்லுவோம்ல நம்ம. ஸோ இங்கே இன்னொரு ஜோன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். என்னோட கஸ்டமர் வந்து இந்த நார்த் வர்ஜினியால இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்னோட வெப்சைட்டை எங்க கிரியேட் பண்ணணும்? என்னோட சர்வர் எங்க லான்ச் பண்ணணும்? நார்த் வர்ஜினியா தான் சார். அதனால நான் வந்து ஒரு ரீஜனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, அதுக்குள்ள வந்து நிறைய ஜோன்ஸ் இருக்கும். என்னோட யூசர் எந்த ஜோன் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஜோனையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ AZ1 AZ2ன்னு வச்சுக்கோங்க, 2 ஜோனு. இப்போ AZ3 அது மாதிரி AZ4லாம் நிறைய இருக்கும். ஆனால் என்னோட கஸ்டமர் வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனில் இந்த ஜோனில் தான் இருக்காங்க. அதனால நான் ஒரு 2 ஜோனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜோனுக்குள்ள என்ன பண்ணுவோம்? ஜோனுக்குள்ள டேட்டா செட். இப்போ ஒரு விபிசி நம்ம கிரியேட் பண்ணுவோமா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது ப்ளூ கலர்ல வந்து என்னோட விபிசியோட நேம் வந்து நான் வந்து ஒரு டெமோ விபிசின்னு வச்சுக்கிறேன். டெமோ விபிசி. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? என்னோட சப்நெட்ல நான் கிரியேட் பண்ணுவேன்னா, ஸோ இதுக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட்டு, தென் அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன். ஸோ சேம் இதே மாதிரி இந்த ஜோனுக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன், இந்த ஜோனுக்குள்ள ஒரு ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இது வரைக்கும் இப்போ நம்ம விபிசிலாம் நமக்கு தெரிஞ்சிச்சுல்ல? ஓகே சார், கிளியரா இருக்கு. இது வந்து பப்ளிக்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் 1, இது வந்து பிரைவேட் 1. சரி, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஒரு சப்நெட்டுக்குள்ள எத்தனை பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணலாம்? சரி, ஒரு ஜோனுக்குள்ள புரியல சார், எத்தனை சப்நெட் கிரியேட் பண்ணலாம்னு கேக்குறீங்களா?
நான் கேட்குறேன். ஒரு விபிசில எத்தனை சப்நெட் கிரியேட் பண்ணணும்னு கேக்குறீங்களா சார்? இப்போ அந்த ஏஜி ஒன்னு ஒரு ஜோன் இருக்குல்ல, இதுக்குள்ள எத்தனை பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணலாம், எத்தனை பிரைவேட் ஓகே. சப்நெட்? அது தெரியல சார். இது விபிசிக்கு மட்டும் பர் பிசி நம்ம 200 சப்நெட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஜோனுக்குள்ள வந்து இப்போ இந்த ஒரு ஜோன் இருக்கா, இதுக்குள்ள வந்து நம்ம ஒரே ஒரு பப்ளிக் சப்நெட் ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி எந்த ஜோனா இருந்தாலுமே ஒரு ஜோனுக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஓகேங்களா? மோர் தென் ஒன் பிரைவேட் கட் ஆகுது, திடீர்னு கட் ஆகுது நீங்க பேசும்போது அடிக்கடி. இப்போ இப்போ கேக்குது சார். ஒரு ஜோனுக்குள்ள நம்ம வந்து மோர் தென் ஒன் பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ண முடியாது. கேன் கிரியேட் மோர் தென் ஒன் பிரைவேட் சப்நெட். இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. இப்போ இந்த சப்நெட்டுக்குள்ள தான் என்ன பண்ணுவோம், நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வைப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு EC2 இங்க வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு EC2 இங்க வைக்கிறேன். எதுக்கு நான் ரெண்டு இடத்துல EC2 இன்ஸ்டன்ஸ் வைக்க போறோம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதான் சார், ஒரு டீம் போறது, எந்த டீம்ல இருந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோமோ. இது வந்து இந்த சர்வர் நான் எதுக்கு வைக்கிறேன்னா, என்னோட வெப்சைட்டை ரன் பண்றதுக்காக வைக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது நான் ரைட் பண்ணிக்கிறேன். EC2 1. ஸோ இது வந்து EC2 2. இப்போ ரெண்டு ஜோன்ல வந்து ஒரு 2 சர்வர் வச்சிருக்கேன். இந்த சர்வர்ல வந்து ஒரு லைக் 2 சர்வருமே நான் என்ன பண்ண போறேன்னா, வெப்சைட் தான் ஹோஸ்ட் பண்ண போறேன். நமக்கு தெரியும்ல எப்படி வந்து வெப்சைட் ஹோஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி வச்சுக்கோங்களேன். எனக்கு எத்தனை வெப்சைட் இருக்கணும்? ஒரே ஒரு வெப்சைட் தானே இருக்கணும். என் கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும், கரெக்டா? ஸோ இதுலயும் சேர்த்து ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ண போறேன். எதுக்காக நான் வந்து 2 இன்ஸ்டன்ஸ்ல வெப்சைட்டை ரன் பண்ணணும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சார் அது பப்ளிக்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட், பிரைவேட்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் விட்டு தள்ளுறேன். நான் என்னோட கேள்வி என்னன்னா, நான் இங்க 2 சர்வர் வச்சிருக்கேன். 2 சர்வர்லயும் வந்து ஒரே வெப்சைட் தான் ரன் ஆகுது. எதுக்காக நான் 2 சர்வர் வைக்கணும் அப்படின்றேன். ஒரே சர்வர்ல அதான் லோடு ஏதாவது தாங்காதா சார்? இப்போ என்னோட கஸ்டமர் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்வர் வந்து ஒரு 1000 ரெக்வஸ்ட் தான் லோட் பண்ண முடியும் பர் செகண்ட். அதே மாதிரி செகண்ட் சர்வரும் 1000 ரெக்வஸ்ட் தான் லோட் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு 4000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட வந்து ஒரே ஒரு சர்வர் தான் இருக்கு. அப்போ 4000 பேர் வருவாங்க. அப்போ எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்வருக்கே ரெக்வஸ்ட் அனுப்புவாங்களா? அப்போ இந்த சர்வரால் லோட் பண்ண லைக் வந்து இந்த சர்வரால பேலன்ஸ் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னோட வெப்சைட் வந்து லைக் என்னோட வெப்சைட் வந்து டவுன் ஆகும், கரெக்ட்டுங்களா? என்னோட வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்காது நிறைய பேருக்கு. இப்போ எனக்கு ரெக்வஸ்ட் வந்து சேஞ்ச் ஆனா என்னோட சர்வர் டவுன் ஆகும். சர்வர் டவுன் ஆனா வெப்சைட் அவைலபிளா இருக்காது, கரெக்டா? இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்மளோட வெப்சைட்டை வந்து மல்டிபிள் ஜோன்ஸ்ல வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். அப்போ அவைலபிலிட்டின்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரு வெப்சைட்டையோ ஒரு ரிசோர்ஸஸையோ சேம் ரிசோர்ஸை மல்டிபிள் ஜோன்ல வச்சோம்னா அந்த ரிசோர்ஸ் வந்து ஹைலி அவைலபிளா இருக்கும். இப்போ ஒரு யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூசர் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்வர் வந்து பிஸியா இருந்துச்சுன்னா இன்னொரு ஜோன்ல ரன் ஆயிடுச்சுன்னா அந்த சர்வர் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப என்னோட வெப்சைட் ஹைலி அவைலபிளா இருக்கா? புரிஞ்சுங்களா அது வரைக்கும்? இப்போ ஹைலி அவைலபிளா இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து மல்டிபிள் ஜோன்ல என்னோட சர்வரை நான் வைக்கிறேன். பட் இப்போ இங்க எனக்கு வந்து எத்தனை சர்வர் இருக்கு? 2 சர்வர் இருக்கு. இப்போ இந்த 2 சர்வருக்குமே நமக்கு ஐபி அட்ரஸ் இருக்குமா? ஒரு பப்ளிக் ஐபி இருக்குமா? இருக்கும் சார். இப்போ நான் வெப்சைட்டை பார்க்கறேன்னா நான் பப்ளிக் ஐபி தான் வச்சு பார்க்க முடியும், கரெக்டா? நான் பப்ளிக் ஐபி ஹோஸ்ட் பண்ணா எனக்கு வந்து வெப்சைட் வந்து விசிபிளா இருக்கும். பட் இதுவே எனக்கு வந்து ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கு.
10 இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மளால ஒரு இன்ஸ்டன்ஸோட ஐபி வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இந்த வெப்சைட் EC2 1 இருக்குல்ல, இங்க பாருங்க EC2 1 இருக்குல்ல, இதோட ஐபியை வந்து என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ இந்த ஐபி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு ரெக்வஸ்ட் எந்த சர்வருக்கு வரும்? இந்த EC2 1க்கு தானே வரும். அப்போ இந்த சர்வருக்கு போகாதுல்ல, செகண்ட் சர்வர். அப்போ நான் செகண்ட் சர்வரோட ஐபி யூஸ் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் பப்ளிக் 2 தான் வரும். இல்ல, அது பப்ளிக்கா இருக்கலாம் பிரைவேட்டா இருக்கலாம், எந்த சர்வருக்கு வரும்? EC2 தான் வரும். தானே வரும். அதே மாதிரி எனக்கு கிட்ட 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ 10ஓட ஐபி அட்ரஸ் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது, எனக்கு ஏதாச்சும் ஒன்று தான் வரும். அப்போ அந்த ஒரு ஐபி அட்ரஸ்லயே நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணா லைக் அந்த சர்வருக்கு மட்டும் தான் ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கிட்ட ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, நமக்கு வந்து காமனான ஒரு ஆள் தேவை. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இருங்க ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுதான் வந்து இந்த லோட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ லோட் பேலன்சர் வந்து நம்ம யூசர் இருக்கும் பாத்தீங்களா, இன்டர்நெட் யூசர். இப்போ நம்ம டைரக்டா வந்து இந்த இன்ஸ்டன்ஸோட ஐபியை சர்ச் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த லோட் பேலன்சருக்கு வந்து ஒரு டிஎன்எஸ் இருக்கும். இந்த லோட் பேலன்சரோட டிஎன்எஸ் நான் சர்ச் பண்ணும்போது ப்ரௌசர்ல கூகுள்ல போயிட்டு இந்த லோட் பேலன்சருக்கு ஒரு டிஎன்எஸ் இருக்கு, ஒரு அட்ரஸ் மாதிரி, ஐபி அட்ரஸ் மாதிரி. அதை நான் சர்ச் பண்ணனா என்னால இந்த லோட் பேலன்சர் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ இந்த லோட் பேலன்சர் வந்து எது கூட இந்த லோட் பேலன்சரோட வேலை என்னன்னா, வர ரெக்வெஸ்ட்டை ஈக்குவலா அதுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கும். 2 சர்வருக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஹெல்த்தை பொறுத்து. இப்போ இந்த சர்வர் வந்து நல்லா லைக் இந்த சர்வர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா இந்த சர்வர் ரெக்வெஸ்ட் அனுப்பி விடும். ஆர்எல்ஸ் இந்த சர்வர் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா செகண்ட் சர்வருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சு விடும். ஸோ லோட் பேலன்சரோட வேலை வந்து வர லோட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பி விடுறது தான் லோட் பேலன்சரோட வேலை. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த ஐபி வந்து தேவைப்படாதுல்ல, இங்க ஐபி தேவைப்படாது. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ லோட் பேலன்ஸ் வந்து டைரக்டா வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகாது. லோட் பேலன்சர் என்ன பண்ணுனா ஒரு டார்கெட் குரூப் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு டார்கெட் குரூப்னா ஒரு குரூப், ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. சொல்லுங்க. ஓகே, நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ ஒரு டார்கெட் குரூப்பாக கிரியேட் பண்ணுவேன். இந்த டார்கெட் குரூப்ல என்னோட இன்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குமா? ஹலோ, கேக்குது. ஸோ இதுதான் வந்து எல்லோ கலர் பாக்ஸ் தான் டார்கெட் குரூப்னு வச்சுக்கோங்க. டார்கெட் குரூப் ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு டார்கெட் குரூப் ஒரு குரூப், அதுக்குள்ள நான் இந்த 2 இன்ஸ்டன்ஸையும் சேர்த்து விட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணிட்டு அந்த லோட் பேலன்சரை கொண்டு வந்து இந்த டார்கெட் குரூப்ல அட்டாச் பண்ணி விட்டுருவேன். அப்போ லோட் பேலன்சர் எப்பெல்லாம் லோட் பேலன்சர் ரெக்வஸ்ட் வருதோ அப்பெல்லாம் அந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன பண்ணும், டார்கெட் குரூப்புக்கு அனுப்பிச்சு விடும். இந்த டார்கெட் குரூப் உள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகும். இதுதான் வந்து லோட் பேலன்சரோட கான்செப்ட். புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது. இப்போ என்னோட வெப்சைட் வந்து மோர் தென் 1 இன்ஸ்டன்ஸ்ல மோர் தென் 1 லொகேஷன்ல இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே ஹைலி அவைலபிளா இருக்கும். அப்போ ஒரே வெப்சைட் மல்டிபிள் பிளேஸ்ல ரன் ஆகும்போது அதுக்கு வந்து ஈக்குவலா லோட வந்து டைவர்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து லோட் பேலன்சர் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இருங்க, நான் ஒரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. இதோ பாருங்க. ஸோ விபிசிக்குள்ள பிரைவேட் சப்நெட் 1ம் பிரைவேட் சப்நெட் 2ம் இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன், பிரைவேட் சப்நெட் 1ல பிரைவேட் சப்நெட் 2ல தான் சர்வர் வச்சிருக்கேன். இதுல தான் என்னோட வெப்சைட் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரெக்வஸ்ட் எதுல இருந்து வருது பாருங்க, இதான் வந்து லோட் பேலன்சர். ரெக்வஸ்ட் வந்து இன்டர்நெட் கட் வழியா வந்து லோட் பேலன்சர்ல வந்து 2 சர்வருக்கும் போகுது. இந்த ரெட் கலர் டாட் பாக்ஸ் போட்டு இந்த டார்கெட் குரூப், இந்த டார்கெட் குரூப்ல 2 சர்வரையும் வச்சிருக்கேன். இந்த டயக்ராம் புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ இந்த 2 சர்வர் இருக்குல்ல, பிரைவேட் 1 பிரைவேட் 2, இந்த சர்வர் 1 இந்த பிரைவேட் சப்நெட் இருக்கு சார். இதை வந்து என்னால டைரக்டா கனெக்ட் பண்ண முடியுமா?
எதுல சார் எதுல கனெக்ட் பண்ண முடியும்னு கேக்குறீங்க? இந்த சர்வரை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ள அது கொடுத்து கனெக்ட் பண்ணா எனக்கு இந்த சர்வர் இந்த இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுமான்னு நான் கேட்குறேன். லாகின் பண்ண முடியுமா? நம்ம NAT கேட்வே இருந்தா நம்ம லாகின் பண்ணலாம், இல்லைன்னா முடியாது. NAT கேட்வே வந்து எதுக்காக லாகின் பண்றதுக்கு NAT கேட்வே யூஸ் ஆகும்? இல்ல சார், நெட்வொர்க். அப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சர்வர் 1 அண்ட் சர்வர் 2 இருக்குல்ல, இதுல வந்து நம்மளால லாகின் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் நம்மளோட கம்ப்யூட்டர் வச்சு. பண்ணலாம் சார். ஏன்னா ரெண்டுமே பிரைவேட்ல இருக்கு, எப்படி என்னால டைரக்டா பண்ண முடியும்? சார் த்ரூ நம்ம அதுதான் சொன்னேன், NAT வச்சு தான் பண்ண முடியும். இல்ல NAT வந்து நீங்க மறுபடியும் பாருங்க, NAT வந்து இந்த ரெண்டு சர்வருக்கு நெட்வொர்க் வேணும்ன்றதுக்காக தான் NAT. NAT வந்து கனெக்ட் பண்றதுக்காகலாம் இல்ல. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த ரெண்டு சர்வர் 1 அண்ட் சர்வர் 2 இருக்கா இல்லையா? இந்த ரெண்டு சர்வர் 1யும் சர்வர் 2யும் என்னால லாகின் பண்ண முடியுமா கேக்குறேன். இந்த சர்வருக்குள்ள என்னால கனெக்ட் பண்ண முடியுமா? தெரியல சார். நம்ம இதுதானே விபிசில பார்த்தோம். ஒரு பிரைவேட் சப்நெட்டுக்குள்ள இருக்கிற வர்ச்சுவல் மிஷினை என்னால டைரக்டா கனெக்ட் பண்ண முடியுமா நம்மளோட லேப்டாப் வச்சு? பண்ண முடியாதுல்ல. அதான் சார், அந்த வர்ச்சுவல் மிஷின்குள்ள இருந்து தான் இன்னொரு நம்ம பிரைவேட் கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து அப்போ இதுமே ஒரு வர்ச்சுவல் மிஷின் தான். சர்வர், இன்ஸ்டன்ஸ், வர்ச்சுவல் மிஷின் எல்லாமே ஒண்ணுதான். வர்ச்சுவல் மிஷின் எங்க இருக்குன்னு பாருங்க, ரெண்டுமே பிரைவேட் சப்நெட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ரெண்டுத்தையுமே என்னால கனெக்ட் பண்ண முடியாது, கரெக்டா? ஓகே. ரெண்டுத்தையுமே என்னால கனெக்ட் பண்ண முடியாது. எப்படி இன்டர்நெட் யூசரால கனெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த இன்ஸ்டன்ஸ் இங்க பப்ளிக் சப்நெட்ல ஒரு சர்வர் இருக்குல்ல, பப்ளிக் சப்நெட்ல ஒரு வர்ச்சுவல் மிஷின் இருக்குல்ல, இது மூலியமா தான் என்னால கனெக்ட் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ இதுக்குள்ள நான் என்னோட வெப்சைட்டை கொண்டு வந்து வச்சேன்னா இது சேஃபா இருக்குமா இருக்காதா? ஏன்னா யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியாது. இதுல கனெக்ட் பண்ணணும்னா ஒண்ணு இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள இருக்க இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் இந்த பிரைவேட் சப்நெட்டுக்குள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஆமா தானே? ஆமா சார், அதுதான் சார் நான் சொன்னேன். நம்ம இது லாகின் பண்ணிட்டு தானே இது உள்ள போயிட்டு தானே நம்ம இது லாகின் பண்ணணும். ஜம்ப் சர்வர்னு ஒரு சர்வர் இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன்ல, வர்ச்சுவல் மிஷின் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ என்னோட சர்வர் ஒண்ணுக்குள்ள நான் என்னோட வெப்சைட்டை கொண்டு போய் வச்சேன்னா வெளியில இருக்க யாராச்சும் கனெக்ட் பண்ண முடியுமா அதுக்குள்ள? வெளியில இருக்கு. பண்ணலாம் சார். பண்ண முடியும். அது பப்ளிக் தானே சார். அது நம்ம அது எனிவேர் தானே கொடுப்போம். HTTP ஹோஸ்ட்னாலே அது எல்லாரும் பார்க்கறது தானே. அது வந்து வெப்சைட்டுக்கு மட்டும் தான், நான் கனெக்ட் பண்றதுக்கு சொல்றேன். ஓகே. இல்ல சார், கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியாதுன்னா உள்ள என்னோட வெப்சைட் வந்து சேஃபா இருக்குமா? யாராலையும் எடிட் பண்ண முடியாதா? ஆமா சார். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ்ல அவங்களோட வெப் சர்வர் எல்லாத்தையும் கொண்டு வந்து பிரைவேட் சப்நெட்ல வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரைவேட் சப்நெட்ல வந்து ஒரு சர்வர் ஒரு வர்ச்சுவல் மிஷின் இருந்துச்சுன்னா அது வந்து யாராலையும் டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது. எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? பப்ளிக் வர்ச்சுவல் மிஷினை வச்சு தான் பிரைவேட் வர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். ஸோ அப்போ என்னோட வெப்சைட் இதுக்குள்ள தான் ரன் ஆயிட்டு இருக்கும். இதுக்குள்ள ரன் ஆகிற வெப்சைட்டை லோட் பேலன்சர் வழியா யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே சார். ஸோ நம்ம இப்போ இதுதான் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லோட் பேலன்சருக்கு வந்து ஒரு டிஃபால்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு. ஸோ இப்போ பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட ஒரு பப்ளிக் சப்நெட் இருக்கு, ரெண்டு பப்ளிக் சப்நெட், ரெண்டு பிரைவேட் சப்நெட் இருக்கு. இந்த பப்ளிக் சப்நெட்ல போயிட்டு ஒரு வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ண போறேன். செகண்ட் பப்ளிக் சப்நெட் 2ல ஒரு வர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணிட்டு ரெண்டுத்துலயும் ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோட் பேலன்ஸரை வச்சு பேலன்ஸ் தான் நான் லோட் பண்ண போறேன். இதுதான் வந்து இன்னைக்கான டாபிக். ஓகே. ஸோ லாகின் பண்ணிக்கிறேன்.
ஒரே நிமிஷம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஃபோனு. ஸோ உங்களுக்கு இப்போ கான்செப்ட் புரியுது இல்லை? ஓகே சார், கிளியரா இருக்கு. ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் சொல்லுங்க பாப்பா எனக்கு. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சிங்க்கு முன்னாடி அவைலபிலிட்டினா ஹை அவைலபிலிட்டினா என்னன்னு சொல்லுங்க. ஹை அவைலபிலிட்டி அது சார் எது அவைலபிள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதான் சொன்னீங்களா, ஏதாவது ஒரு நம்ம விஷயம் அவைலபிள். என்னோட வெப்சைட்டை வந்து நான் மோர் தென் ஒன் ஜோனில் நான் ஹோஸ்ட் பண்ணேன்னா அந்த வெப்சைட் வந்து எல்லாருக்கும் ஹை அவைலபிளாக இருக்கும். இப்போ சரவணா ஸ்டோர் வந்து இங்கே பெரம்பூரில் மட்டும் இருந்துச்சுன்னா அது அவைலபிளாக இருக்காது. சரவணா ஸ்டோர் வந்து சென்னையில் ஒரு 5-6 இடத்துல இருக்குது. அப்போது அது எல்லா கஸ்டமருக்கும் அவைலபிளாக இருக்குமா? ஈஸியாக எல்லாரும் ஓகே சார். சேம் என்னோட வெப்சைட் அவைலபிளாக இருக்கணும்னா நான் என்னோட சேம் வெப்சைட்டை இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ஜோனில் வந்து நான் பிளேஸ் பண்ணணும். இப்போ இந்த ஏஜின்றது சென்னைன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஏஜி 2 லைக் இது போரூர்னு வச்சுக்கோங்க. ஏஜி 1ன்றது, ஏஜி 2ன்றது வந்து வடபள்ளின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வேற வேற ஏரியா. அப்போ ரெண்டு இடத்துலையும் ஒரு பிரான்ச் இருக்கும்போது அதை சுற்றி இருக்க பீப்புள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிப்பாங்கல்ல கம்பேர்ட். இப்போ ஒரே ஒரு சர்வர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமர்லாம் எதை போய் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க? அவங்களோட கண்டென்ட்டை எடுக்க முடியாது. ஸோ இப்போ டியூ டு ஹை அவைலபிலிட்டிக்காக ஒரே வெப்சைட்டை 2 ஜோனில் வைக்கிறாங்க. அப்போ 2 ஜோனில் இருக்கிற பீப்புளும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஒரு ஜோன் டவுன் ஆனாலும் இன்னொரு ஜோன்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வெப்சைட்டை. இதுதான் வந்து ஹை அவைலபிலிட்டியோட கான்செப்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஹை அவைலபிலிட்டி நான் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வர லோடை வந்து நான் எந்த ஜோனுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியணும்ல. இப்போ 2 இடத்துல ஒரு சர்வர் வச்சிருக்கேன். யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. 2 ஐபி அட்ரஸை வச்சுலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் கொடுக்க போகிறது ஒரே, இப்போ Amazon.comனு இருந்துச்சுன்னா Amazon.comக்கு நான் ஒரே ஒரு டிஎன்எஸ் தான் அசைன் பண்ண முடியும். என்னால் 2 ஐபி வந்து ஒரு டொமைன் நேமுக்கு அசைன் பண்ண முடியாது. அப்போ எனக்கு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ஆள் வேணும். ஸோ எப்படின்னா வர ரெக்வஸ்ட்டை சரிசமமாக எல்லா ஜோனுக்கும் பிரித்து விடுற மாதிரி. அதுதான் வந்து லோட் பேலன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது. வர ரெக்வஸ்ட்டை ஸோ அதுக்கு கீழே இருக்கிற சர்வருக்கு வந்து சரிசமமாக பிரித்து விடுவாங்க. இருங்க, நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ 850. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்னோட விபிசியில் போய் பார்க்குறேன். யுவர் விபிசி ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை சப்நெட் இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, எனக்கு மொத்தம் எத்தனை சப்நெட் இருக்கு பாருங்களேன். இந்த விபிசி 2 பப்ளிக் இருக்கு, 2 பிரைவேட் இருக்கா? ஸோ ஒரு நேட் கேட்வே இருக்கு, ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் இந்த பப்ளிக் சப்நெட் 1லையும் பப்ளிக் சப்நெட் 2லையும் 2 சர்வர் வந்து பிளேஸ் பண்ண போறேன். அது எப்படி பண்றது? ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஸோ இன்ஸ்டன்ஸோட நேம் என்ன கொடுக்கலாம்னா சர்வர் 1ன்னு கொடுத்துக்கலாம். தென் விண்டோஸ் வந்து லினக்ஸே இருக்கட்டும். டைப் வந்து t2.microவே இருக்கட்டும். கீபேர் வந்து நேற்று கிரியேட் பண்ணது வந்து ஜம்ப் சர்வர் 1863 வச்சுக்கிறேன். தென் நான் நெட்வொர்க் செட்டிங்ஸ் எடிட் பண்ணாமல் பண்ணக்கூடாதா? பண்ணணும் சார். அப்போதானே நம்ம பப்ளிக் பிரைவேட் செட் பண்ணுவோம். இப்போ ப்ராஜெக்ட் விபிசி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் 1ல வச்சிட்டேன் பாருங்க. ப்ராஜெக்ட் விபிசியில் பப்ளிக் 1ல வச்சிட்டேன். ஓகேங்களா?
தென் இப்போ ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டெமோ செக்யூரிட்டி டெமோ எஸ்டி. ஸோ என்னென்ன ப்ரோட்டோகால்லாம் நம்ம என்னென்ன இன்பவுண்ட் ரூல் அலோ பண்ணணும்? SSH பண்ணணும். ஏன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு SSH வேணும் உனக்கு. கனெக்ட் லாகின் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் HTTP வேணும். எதுக்கு HTTP எதுக்காக? போஸ்ட் பண்ணுறதுக்கு வெப்சைட். ஃப்ரம் யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம், கரெக்டுங்களா? அதனால ஃப்ரம் எனிவேர். ஸோ SSH வந்து ஆல்ரெடி இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், HTTP மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனிவேர். ஸோ நேம் வந்து demo.demosg, ஓகேங்களா? தென் லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ பப்ளிக் 1ல வந்து ஒன்று லான்ச் பண்ணிட்டோமா? வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ரைவேட்ல போய் இப்போ பப்ளிக் 2ல ஒன்று லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் 2 நேம் வந்து சர்வர் 2ன்னு வச்சுக்கேன். அதே லினக்ஸு டைப் வந்து அதே, கீ பேர் வந்து சேம், ஜம்ப் சர்வர் 1803. நெட்வொர்க் செட்டிங்ஸ் மறுபடியும் எடிட் பண்ணுவேன். ஏன்னா நான் பப்ளிக் 2ல வைக்க போகிறேன். ப்ராஜெக்ட் விபிசியில் பப்ளிக் 2 வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு இது நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது ஈஸியாக. தென் எனேபிள் பண்ணிக்கிறேன். நான் செக்யூரிட்டி குரூப் புதுசாக கிரியேட் பண்ணணுமா இல்லை ஆல்ரெடி இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாமா? இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா நான் சர்வர் 1க்கு இப்போ தானே கிரியேட் பண்ணேன், ரெண்டுமே சேம் தானே. டெமோ எஸ்டி தானே இப்போ தானே கிரியேட் பண்ணேன், ஆமாம் தானே? எஸ். அப்படியே கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துனா ஆனால் வந்து 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். எங்கெங்கே கிரியேட் ஆகும்? பப்ளிக் 1ல பப்ளிக் 2. இன்ஸ்டன்ஸ் வில் பி இன் பப்ளிக் 1 அண்ட் பப்ளிக் 2. ஸோ இங்கே பாருங்கள், யூஎஸ் வெஸ்ட் பி 2Bல ஒன்று இருக்குது, 2Aல ஒன்று இருக்குது, கரெக்டாக? நான் என்ன பண்ண போகிறேன், சர்வர் 1ல கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு index.html பேஜ் வந்து ஹோஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சர்வர் அப்டேட் பண்ணிட்டு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். sudo ஸ்பேஸ், நான் ரூட் யூஸராக மாறிக்கிறேன். sudo ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் yum install விசிபிளா இருக்கா உங்களுக்கு? ஓகே. httpd -y கொடுத்தா எனக்கு வந்து சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும் ஒரு 1 மினிட்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இது சார் நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும். systemctl start httpd. தென் அதுக்கப்புறம் நான் வந்து எனேபிள் பண்ணிக்கலாமா? ஸ்டேட்டஸ் செக் பண்ண தேவையில்லையா? கடைசியில் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கிறேன். நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸ்டேட்டஸ் இப்போ உனக்கு ரன்னிங்னு இருக்கா, அங்கே ஆக்டிவ் ரன்னிங் இருக்கா? ஓகே சார். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணோன்னே எனக்கு என்ன பார்த்து கிரியேட் ஆகும், வேறு www.html ஒரு பாத் கிரியேட் ஆகுமா? ஓகே. அதுக்குள்ளே தான் நான் கொண்டு போயிட்டு என்னோட வெப்சைட் வைக்கணும். அதனால நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு சிடி வேறு www/html எம்கே டைரக்டரி அதெல்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லையா? அதில் கிரியேட் பண்ணலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெப்சைட் டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும்னா டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு ரூல் இல்லை அஜித். இது வந்து ப்ராசஸ் தான், நம்ம எப்போ வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். இது வந்து லினக்ஸில் வந்து அது ஒரு இது. சரி இப்போ பாருங்களேன், நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன், mkdir டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு டெம்புக்கு நம்ம என்னன்னா கூட கொடுத்துக்கலாம்ல. எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ டெம்ப் இருக்குது, சிடி டெம்ப்பு. இப்போ இதுக்குள்ளே தான் நான் wget கொடுத்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணணும், கரெக்டுங்களா? நெட்டில் இருந்து. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சும்மா ஒரு index.html ஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறேன். index.html அப்படின்னு சொல்லிட்டு இந்த நானோன்னு சொன்னால் கீவேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு நானோ index.html
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ண எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ H1 சரி ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ HTML ஃபைல் கோடு தெரியலனாலும் பரவாயில்ல. இது நீங்கள் வந்து கண்ட்ரோல் O கொடுத்து எக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துருங்க. இந்த நானோ இண்டெக்ஸ் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். நானோ இண்டெக்ஸ் டாட் HTML சொல்லிட்டு. இப்போதைக்கு எனக்கு இது வேணாம். நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் இண்டெக்ஸ் டாட் HTML. எஸ். ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு கோடு ஒன்று இருக்கு. நான் அந்த கோடை வந்துட்டு வரேன். இப்போ இந்த கோடு விசிபிளா இருக்கா உங்களுக்கு? தெரியுது. ஸோ இந்த கோடு என்ன பண்ணோம்னா நம்மளோட இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள வந்து ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம். இருங்க நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 லைன் இருக்குல்ல, இது வந்து நம்மளோட இந்த சர்வரோட ஜோனை வந்து ஃபெச் பண்றதுக்கும் ஐபி அட்ரஸை ஃபெச் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? சும்மா நீங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டாம். இது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். இந்த கடைசி இது எக்கோன்றது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இந்த பைத்தான்ல நம்ம பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா? பிரிண்ட் பிளாக்கெட்குள்ள எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும்ல, அதே மாதிரி தான் இது எக்கோன்றது. எக்கோ அதுக்கப்புறம் ஒரு HTML கண்டென்ட் வந்து உள்ளே கொடுக்குறோம். இந்த வெல்கம் டு அப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எதில் சேவ் பண்ணோம்னா அந்த வேறு www.html index.html வந்து சேவ் பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து இந்த sudo ym install httpd இன்ஸ்டால் பண்ண உடனே எனக்கு இந்த வேறு www.htmlன்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள index.htmlக்குள்ள இந்த லைனை வந்து நான் இன்சர்ட் பண்றேன். அதனால தான் இந்த எக்கோன ஒரு கமாண்ட் வந்து கொடுக்குறேன். செகண்ட் லைன் என்ன பண்றேன்னா அதே இந்த வேர்க்குள்ள www-க்குள்ள HTML-க்குள்ள இந்த index.html ஒரு ஃபைலுக்குள்ள இதை வந்து செகண்ட் லைனா ஆட் பண்றேன். அவைலபிலிட்டி ஜோனை வந்து ஆட் பண்றேன். இப்போ நான் பாருங்களேன், நான் அதை ரன் பண்ண உடனே நான் சிடி என்னோட இது வேருக்குள்ள தானே போனோம். சிடி /வேரு /www/html அப்படின்னுக்குள்ள போயிட்டு எல்எஸ் கொடுத்தோம்னா எனக்கு index.html ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கமாண்ட்னால தான் எனக்கு இந்த index.html கிரியேட் ஆயிருக்கு. இப்போ cat index.html கேட்ன்றது பார்க்கறதுக்காக வியூ கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க வெல்கம் டு அப்பாச்சி ஆன் AWS ஒரு ஹெட்டிங் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டன்ஸோட அவைலபிலிட்டி ஜோன் வந்து தெரிஞ்சு பாருங்க, US West 2A. மூணாவது பாருங்க இன்ஸ்டன்ஸ் பிரைவேட் ஐபின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டன்ஸோட பிரைவேட் ஐபி வந்து எடுத்துருக்கு பாருங்க. அதுக்காக தான் இந்த கமாண்ட் கொடுத்தேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ index.html வந்து ரெடி ஆயிடுச்சு. எதுக்குள்ள இருக்கு? இந்த HTML ஃபோல்டருக்குள்ள இருக்கு. நான் போயிட்டு என்னோட இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபியை செலக்ட் பண்ணனா எனக்கு இந்த வெப்சைட் வரதா பார்ப்போமா? இது வந்துச்சு பாருங்க. இது சும்மா ஒரு டிஃபால்ட் வெப்சைட் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு டிஃபால்ட் HTML கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். வெல்கம் டு அப்பாச்சி ஆன் AWS அவைலபிலிட்டி ஜோன் வந்து US West 2A. இது வந்து இந்த ஜோன்ல இருக்குன்னு அர்த்தம். இதோட பிரைவேட் ஐபி வந்து 10.0.0.146ன்னு அர்த்தம். இதோட இந்த வெப்சைட்ல வந்து இந்த இன்ஸ்டன்ஸோட டீடைல்ஸ் காட்டுற மாதிரி நான் ரைட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா அது? இப்போ என்ன பண்ண போறேன்னா இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ்குள்ள லாகின் பண்ண போறேன். சர்வர் 2 கிளிக் பண்ணி கனெக்ட்டுக்குள்ள போயிட்டு தென் கனெக்ட் கொடுத்துட்டு இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்? இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து எப்படி நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்றது? ஒரு நிமிஷம். அதான் சார் sudo space su space hyphen கொடுத்தா நான் வந்து ரூட் யூசரா மாறிடுவேன். இப்போ yum install httpd இப்போ சொல்ல போறீங்க hyphen y. இப்போ y க்கு நான் கொடுக்கலன்னா தெரியுமாவும் நீங்க எஸ்ஸா கேட்கும். எனக்கு வந்து இது வேண்டாம். y கொடுத்துட்டா எனக்கு அது கேட்கவே கேட்காது. பாருங்க மொத்தமா அதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். இது கன்ஃபார்ம் இந்த அந்த கன்ஃபர்மேஷனே கேட்காது நான் y கொடுத்துட்டேன்னா.
கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ ஸ்டார்ட் பண்ணணுமா நான்? சிஸ்டம் சிடிஎல்